அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, எனக்கு நெருங்கினவர்கள், எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் என்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ, அவர்களை இழக்க நேரிடுமோ, இல்ல அவர்களை விட்டு நான் பிரிந்து விடுவேனோ அப்படிங்கின்ற அச்சம் என்னுள்ளே இருக்கிறது. ஸோ இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேங்க. அப்போ இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னாலே, நம்ம ஒரு ஈகோ, ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்திருக்கும். ஒரு பொறுமையற்ற தன்மை. ஏன்னா, நம்ம ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிடுறோம். ஒருத்தன் நம்மள விட்டு பிரிஞ்சிருவான் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஏன் வருது? ஒரு குற்றுணர்வு ஏன் வருது? எங்கேயோ ஏதோ குற்றம் பண்ணியிருக்க போய் தான். என்ன குற்றம் பண்ணியிருப்போம்? விதண்டாவாதம் பண்ணியிருப்போம். சொல் பேச்சு கேட்காம இருந்திருப்போம். இல்ல எதிர்த்து பேசியிருப்போம். இல்ல அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அங்க அட்மாஸ்பியர் கொலாப்ஸ் பண்ற மாரி அழுதுருப்போம், உழப்பியிருப்போம். அப்போ நம்மள பத்தி அவங்க என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, நம்மளை குறைத்து மதிப்பிடுவார்களோ, இல்ல நம்ம நம்மள அவங்க பிரிஞ்சிருவாங்களோ, அப்ப நம்மட்ட பேச மாட்டாங்களோ, இதெல்லாம் ஏன் வருது? நம்மிடம் கோளாறு இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாட்டை ஜாமங்கத்துல நம்ம முக்தாபாய் சொன்ன மாதிரி சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்மை பார்த்து கிண்டல் செய்த போதும் சரி, அடுத்தவர்கள் பார்த்து கிண்டல் செய்த போதும் சரி, நம்ம அத சூப்பராக சகித்துக்கொண்டு தெளிவாக என் அன்பை நான் காட்டிக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை என்பது இந்த கேள்வியே வராது. ஆனா இங்க சகிப்புத்தன்மை இல்ல, வருத்தப்பட்டுறோம், இல்ல கோபப்பட்டுறோம், இல்ல வாக்குவாதம் பண்றோம், இல்ல பொறுமையை இழந்து விடுறோம், இல்ல பொய்ய சொல்லிடுறோம். வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறது, சரின்னு சொல்லிட்டு சொல்லலைன்னு சொல்றது, அப்புறம் இங்க ஒருத்தவங்க சொன்னா நான் அவன்கிட்ட போய் வேற மாதிரி சொல்லி போட்டு கொடுத்துடுறது, ஏன் நீ சொன்னையான நான் இல்லைன்னு சொல்லிடுறது. இந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்கான கேரக்டர் நம்மகிட்ட இருக்கு. இத்தனை கேரக்டர் இருந்தா இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். இது நிலைக்குமா இந்த உறவு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாம முழுமையான அன்பிலே, சகிப்பு தன்மையிலே நான் சமநிலையோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா ஒரு நிறைவு எனக்கு வந்துடும். அந்த நிறைவு இந்த ஃபீலை கொடுக்காது. நான் தெளிவா தானே போயிட்டு இருக்கேன். மேக்சிமம் அவ நம்ம நம் நம் நான் என்னை வெளிப்படுத்தி விடுகிறேன் நான் இப்படின்னு. எவனுக்கு பயம் வரும்? தன்னை ஏமாத்தி வெளிப்படுத்துகிறான் இல்லையா? அப்ப அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டானா விலகிடுவான் இல்லையா? அப்ப நான் முழுமையாக அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஞானதேவர் சொன்ன மாதிரி ஆர்ஜவம், நேர்மையாக. அப்ப நேர்மையாக உள்ளொன்று புறமொன்று இல்லாமல் நேர்மையாக என்னை நான் எந்த பிளஸ்ஸோ மைனஸோ நேர்மையாக நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் இதுதான் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கிற கூட்டம் என்னை புரிந்து கொண்ட கூட்டமா தான் இருக்கும். எப்போ இந்த பிரச்சனை வருது, ரிலேஷன்ஷிப்ல வர்றாங்க, ஒட்டுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னா என்னை வெளிப்படுத்துவதில் மூடி மறைச்சிடுறது, ஏமாத்துறது, பீத்திடுறது, நான் இப்படி இப்படின்னு சொல்லிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கரெக்டா வெளிப்படுத்துறது இல்லை. தன்னை அப்படியே மூடி வச்சு ஏமாத்தியே உள்ளொன்று புறமொன்று தான். அப்படிதான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அப்ப கடைசியில என்ன ஆகும்? ஐயையோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, நம்மளை தப்பா நினைப்பாங்களோ, நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணேன்? அப்போ அந்த குற்றுணர்வு விலகிட்டாங்களே, இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆக தன்னை நேர்மையாக தான் இப்படிதான் என் இயல்பு, இப்படிதான் என்னுடைய விருப்பு இதுதான், என்னுடைய வெறுப்பு இதுதான் என்று நேர்மையாக வெளிப்படுத்தும் தன்மை இருந்தா அந்த சுற்றி இருக்கிற கூட்டம் 4 பேர் நமக்கு செட்டார கூட்டம் தான் இருக்கும். அடுத்தவன் வந்த நாளே பிரிஞ்சிருவான். ஐயையோ இது செட் ஆகாதுன்னு. நம்ம மூடி இருக்கும் போதுதான் ஒரு நாள் தெரியும் போது பிரியும். அப்படிங்கிறது ஒரு ஆன்சரு. 2வது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 5 பேர், 7 பேர், 10 பேர் நம்ம குழுவாக இருக்கும்போது முழுக்க முழுக்க அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். அந்த குழுவிலே தியாக மனப்பான்மை இருக்கணும். நம்ம சேவை செய்வோம். நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பர்டன அத சுமையை நம்ம எடுத்துக்குவோம். அடுத்தவர்களுக்காக நாம் தாங்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அந்த தியாக மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் ஒரு ஃபீல். அதாவது சும்மா எடுத்த உடனே ஒரு குற்றம் பார்த்துக்கிட்டு பசக்குன்னு என்னால முடியலன்ட்டு படபடத்துக்கிட்டு அழுதுகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் அப்படி இல்லாம ஒரு பொறுமையாக
நிதானமாக அன்போடு பேசும் ஒரு தன்மையோட, சகிப்புத்தன்மையோட, குற்றம் இல்லைன்னாலும் சரிம்மா நான் தான் தப்புன்ட்டு தன்னிடம் குற்றம் பார்க்கும் ஒரு தன்மையோட, ஒரு நற்குணத்தோட அப்படின்னு ஒருத்தர் தெளிவாக தன் நிலையில் தன் நற்குணத்தை உயர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் பட்சத்துல இந்த கேள்வி அவங்களுக்கு எழாது. ஸோ ஒண்ணு நான் வந்து நேர்மையற்றவனாக பழகி கொண்டிருந்தால் இந்த பயம் இருக்கும். இன்னொன்னு சகிப்புத்தன்மை, அன்பு இல்லாமல் குற்றம் குறை கண்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சண்டை போட்டு ஏதோ ஒரு கோளாறுல இருந்தா நமக்கே ஒரு குற்றுணர்வு வந்து நம்மை விட்டு பிரிந்துவார்களோ என்று பயம் வரும். ஸோ அதனால இந்த 2 குணத்தை வளர்த்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம்.